லட்சத்தீவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ சிம்பிளா பார்த்துடலாம். இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸோட பிரசிடண்டா இப்ராஹிம் முகமது சோலின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து இந்தியா கூட நட்பா இணக்கமா வந்து இருந்தாரு. அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகமது மியூசு அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து வர்றதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பாரு. நான் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா மால்தீவ்ஸ் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க வந்து இந்திய ராணுவ படை எல்லாமே இருக்கும், நான் அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேம்பெயின் பண்ணி ஜெயிச்சு வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அறிவிப்பாரு. ஸோ அவரோட கேம்பெயினே பார்த்தோம் அப்படின்னா கெட் அவுட் இந்தியா, இந்தியா அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேம்பெயின் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு வந்து போயிருப்பாரு. லட்சத்தீவுக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டிருப்பாரு, ஸ்கூபா டைவிங் பண்ணி ஃபோட்டோ போட்டிருப்பாரு. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது லட்சத்தீவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாரு. இதை இவர் வந்து இன்டைரக்டாக மால்தீவ்ஸ்க்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா மால்தீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூரிசத்தை நம்பி தான் இருக்குது. அவங்களோட வருமானத்தில் பெரும்பான்மை பார்த்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் கிட்ட இருந்தால் வந்து வரும். அந்த டூரிஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா 23% மேலே இந்தியர்கள் தான் வந்து வராங்க. 2021 டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு மேலே அந்த வருஷத்தில் அவங்க வந்து டூர் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே போகிறதுக்கு பதிலாக லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணி இங்கே எல்லாரையும் வர வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படிங்காங்க. மோடியோட இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸோட 3 மினிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கருத்தை வந்து போடுவாங்க. இந்தியாவில் லட்சத்தீவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும், கெட்ட நாற்றை அடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லா இந்தியர்களுக்குமே வந்து கோவம் வந்துட்டு, ஏன்னா இப்போ லட்சத்தீவு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்தியாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு. ஸோ வந்து ஒவ்வொரு செலிப்ரிட்டி சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இவ்வளோ அழகான தீவு இருக்குது, இந்த பீச் இருக்குது, இந்த ரெசார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து போடுறாங்க. நீங்கள்லாம் வந்து மால்தீவ்ஸ்க்கு போகிறதோட இந்தியாவில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது, இங்கெல்லாம் போய் வந்து சுற்றி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போடுறாங்க. இப்போ இதோட பின் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ்க்கு போகிற மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் ரூம், ரெசார்ட் எல்லாமே வந்து புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தராக வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க இந்தியாவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து அதனால அவங்களோட வருமானம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பெரும்பான்மை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து எல்லாருமே இந்தியாவிலே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து அதிகம் வந்து போவாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டூரிசம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னேறும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் வந்து முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.